தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி சார்பில் வ.உ.சி. பூங்கா அருகே நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சியில் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்கள் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குதிரை ஓட்டுநர் சங்கத்தினர் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கொடைக்கானல் வருவாய்த்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற பேரணியில் வாக்காளர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மேளதாளத்துடன் குதிரை மீது அமர்ந்து சென்றனர். வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பேரணியில் பங்கேற்றனர். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. 100% வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாக போஸ்டல் பேலட் 100% ஓட்டு என்ற வடிவில் மனித சங்கிலி அமைக்கப்பட்டது. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது.